ஆனால் இன்னொரு பெரிய பயம் இருந்து கொண்டே இருக்கும். என்ன? நமக்கு அல்லாஹ் தஆலா குடும்ப பாசம் என்று வச்சுக்கிறான். குடும்ப பாசம், சொந்த பந்தம் வச்சுக்கிறான். மரணிக்கிற நேரத்தில் நிறைய பேருடைய மிகப்பெரிய ஆசை என்ன தெரியுமா? மௌத்தா போகிறேன் விஷயங்கள் எல்லாத்தையும் டீட்டெயில்ஸாக குடும்பத்துக்கு சொல்லிடுவோம்ன்றது பெரிய ஆசை. என்ன? மரணிக்கிற நேரத்தில் இப்போ நான் மௌத்தாக போகிறேன். இந்த சந்தர்ப்பம் எல்லாம் எல்லாருக்கும் கொடுக்குறானா? இல்லை. இந்த சந்தர்ப்பம், அதாவது சாத் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ்ட்ட சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதரே இன்ன உம்மி உஃப்துதிலத், திடீரென மரணிச்சிட்டாங்க. நான் என்ன நினைக்கிறேன்டா, அவங்க வசியத்து சொல்ற கட்டம் ஒன்று வந்திருந்தா நிச்சயமாக அவங்க வசியத்தோடு செஞ்சிருப்பாங்க தர்மத்துக்கு. அப்ப நான் தர்மம் செஞ்சு அது அவங்களுக்கு போய் சேருமா அப்படின்னு கேட்டாங்க. அப்புறம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்க தர்மம் செய்யுங்க நிச்சயமா போய் சேரும் அப்படின்றாங்க. இன்னொரு செய்தியில எது சிறந்த தர்மம் என்றா தண்ணி கிணறு கட்டி கொடுக்கறது சிறந்த தர்மம் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அவங்க கிணறு கட்டினாங்கன்ற செய்தி நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அப்ப திடீரென வசியத்து என்ற சந்தர்ப்பம் எல்லாருக்கும் கிடைக்காது. மௌத்துக்கு முன்னால் ஒரு 10 நிமிஷம் மக்களோட பேசி எல்லாத்தையும் சொல்லிட்டு போற இந்த சந்தர்ப்பம் எல்லாருக்கும் கிடைக்காது. அப்ப ஒரு முஃமின் எப்படி தயாராகணும் தெரியுமா? மனைவி இடத்திலும், மனைவி கணவனிடத்திலும், பிள்ளை தந்தை தாயிடத்திலும், தந்தை தாய் பிள்ளை இடத்திலும் மரணத்தை பற்றி நிறைய பேசியிருக்க. நான் திடீரென மரணித்தால் நீங்க எப்படி லைஃப் என்ன செய்வீங்க, அமைச்சு கொள்வீங்க, எப்படி போவீங்க, என்ன மாதிரி அமைத்துக் கொள்வீர்கள்? இப்ப நீங்க இருக்கிற இடம் இது, அடுத்த கட்டம் நீங்க என்ன இப்படி பேசிக்கிறோமா? பேச விரும்புறதே இல்லை. அதெல்லாம் பேசாதீங்க, அபசகுணமா இருக்கும்போது ஒரு அந்த சப்ஜெக்டை எடுக்கிறதே இல்லை. சாதாரண ஒரு ஜனாசா குளிப்பாட்டுற நிகழ்ச்சி நடக்கும். சரி உட்காருங்க, கவனை போடுவோம்னா அதை நீங்க போங்க, நீங்க தான் தைரியசாலிட்டு பக்கத்தில் உள்ளவனை தள்ளி விடுறாங்களே இல்லை, அவர் நிக்க பயப்படுறாரு கவனுக்கு, அதோட அடக்கிடுவாங்க நினைக்கிறாரோ தெரியாது. என்னது சாதாரண கவன் இருக்குது, அதாவது நம்ம பயிற்சி கொடுக்கறதுக்காக வேண்டி கவன் குளிப்பாட்டுறது செஞ்சு காட்டுறதுக்கு உட்காருங்கன்னு கூப்பிடுங்களேன். நீங்க எல்லாரும் போக மாட்டாங்க. ஏன் தெரியுமா? எல்லாத்தையும் மூடி கட்டு போட்டுருவாங்க தானே. ஒரு ஃபீலிங் அவங்களுக்கு என்ன செய்யுது வருது, அதாவது மரண ஃபீலிங் ஒன்று என்ன செய்யுது அதுல வருது. சாதாரண கபர்ல நீங்க நினைக்கிறீங்களா எல்லாரும் தைரியசாலிகள்? கபர்ல நீங்க இறங்கிட்டு ஒரு ஆளை இறங்குங்க, அந்த டைம்ல எல்லாம் நீங்க முந்துங்கன்னு என்ன செய்வாங்க? கபர்ல இறக்குறதுக்குள்ள எவ்வளவு பிரச்சனை இருக்கு தெரியுமா? அவ்வளவுக்கு நமது நிலை என்ன செய்கிறது இருந்து கொண்டிருக்கு. நமது நிலை அதாவது ஒரு எல்லோருமே இந்த மனநிலையில இல்லை. அப்ப குடும்பத்தை நம்ம என்ன செய்யணும்? மரணம் என்ற பகுதியை வைத்து குடும்பத்தை கொஞ்சம் தயார்படுத்தலாம். சஹாபாக்களுடைய காலத்துல சிம்பிளா நிறைய இருந்துச்சு. சஹாபாக்களுடைய காலத்துல அந்த பேச்சுக்கள் நிறைய இருந்தது நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம்.